அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் பாப்லோ அறிவுக்குயில் எழுதிய செருக்க வரவுக்காரனின் சூரி என்ற சிறுகதைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம். செருக்க வரவுக்காரனின் சூரி சிறுகதை. அடைமழை காலம் தொடங்கிவிட்டது. நடுச்சாமத்தில் பிடித்த மழை நேரம் ஆக ஆக வழுக்கத் தொடங்கி இரவெல்லாம் பெய்தது போதாதென்று முன்பை போன்ற வேகம் இல்லாவிட்டாலும் 2 நாளாகியும் விடாமல் சொனசொனவென்று தூறிக்கொண்டே இருக்கிறது. வெயில் காலங்களில் உக்கிரமாய் வீசும் காங்கையையும் நீரற்று வெடிப்பேறி கிடக்கும் குளங்குட்டைகளையும் பார்க்க வெறுமையாக இருந்தாலும் கொள்ளைக்காட்டுகளுக்கு கேணிகளுக்கு மைல் கணக்காய் அலைந்து குடிக்கவோ கழுவவோ நீர் முண்டு வருவதற்காவது வெளியில் தலை காட்டவாவது முடியும். ஆனால் அடைமழை காலத்தில்தான் அன்றாட பிழைப்பே பிரச்சனையாகிவிடுகிறது. மழையில் நனைந்திடாமல் விறகை பத்திரப்படுத்த வேண்டும். பழங்கூரையை மாற்றிவிட்டு வரகு வைக்கோலோ கற்பஞ்சருகோ இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் பழுத்து போன பனமட்டையை கொண்டு புது கூரை வேய்ந்திருக்க வேண்டும். இல்லையென்றால் சாணத்தால் மெழுகப்பட்ட தரையெல்லாம் மழை நீர் ஒழுகி பொக்கை போரையாகி விடும். ஆடு மாடுகளை மழையில் மேய்ப்பது சிரமமாயிருக்கும். உலையில் நடந்தால் சேற்றுப்புண் வருமென்று பாதக்கட்டை செருப்பை செய்து போட்டு கொண்டுதான் ஒரு சில ஜனங்கள் வெளியே வாச போவார்கள். தெருவெங்கும் திரிவார்கள். கொல்லமட்டை மனிதர்கள் தென்னங்கிட்டால் பின்னப்பட்ட கொல்லமட்டை தூரலில் நனையாமல் காப்பாற்றும். பெருமழை என்றால் முன்னும் பின்னுமாய் முழுவதும் நனைந்துவிடும். வெளியே வாச போவதென்றால் கால்கள் அடிவைக்க கூசும். அருவறுப்பு. ஏண்டா வெளியே வந்தோம் என்று உடலை சிலிர்க்க வைக்கும். பெண்கள் எல்லாம் கருவை தோப்பிற்கும் ஆண்கள் ஏரிக்கரைக்கோ சுடுகாட்டு தரிசுக்கோ போவார்கள். அங்கெல்லாம் மலக்குப்பைகள் மலையில் கரைந்து அதிலிருந்து எழும் வீச்சம் குடலை பிடுங்கி கடாசுவது போல் முகத்தில் அறையும் துர்நாற்றம். மூக்கை பிடித்தபடி வான்வெளியையோ வேலிகளில் நீர் சொட்ட சிரித்தபடி இதழ் விரித்து படர்ந்து கிடக்கும் பெயர் தெரியாத மலர்களையோ ரசித்தபடிதான் கடமையே என்று முக்கிவிட்டு வர வேண்டும். வேற வழி? ஒரு நாளைய பொழுதையே போராடி கழிப்பவனுக்கு திறந்த வெளிதான் கழிவறையாய் வாய்க்கும். ஒழுகும் குடிசையே கதியென்றிருப்பவன் மழையை எப்படி ரசிப்பான்? அடைமழை காலம் என்றாலே ஜனங்களுக்கு அன்றாடமும் சிரமம்தான். மழையை வெறித்தபடியே குந்தியிருந்தால், மழையில் நனைஞ்சி ஒடுங்கி போயிருந்தாலும் கோழிகளெல்லாம் இரை எடுப்பதற்காகவே தெருவில் அங்கும் இங்குமாய் அலைந்தபடி இருந்தன. சுவரில் தொங்கிய போட்டாவை காட்டி, அப்பா எப்பமா வருவாரு? என்ன பதில் சொல்வதென்று தடுமாறியவள் பிஞ்சு மனதை காயப்படுத்தக்கூடாதென்று, இன்னும் 1 மாதம் கழிச்சு வருவாருப்பா, சமாதானமாய் ஒரு பதிலை சொல்லி அடம் பிடிச்சவனை தட்டி தாளாட்டி தூங்க வைத்தாள். அடைமழை காலம்தானே தன்னோடு மாமனையும் சேர்த்து வைத்தது, தன்னையும் ஒரு தாயாக்கியது. ஒவ்வொரு வருஷமும் மழைக்காலம் வருகிறது. வரும்போதெல்லாம் உள்ளே புதைந்து கிடக்கும் இனிப்பான நிகழ்வுகளை கிளறிவிட்டு துயரோடு பெய்கிறது மனசெங்கும். ஞாபகத்தை சுட்ட காயத்தை கிண்டி கிளாச்சி விட்டு அவளை கேட்காமலே வழிந்து கொண்டிருக்கிறது கண்ணீர். நினைத்து பார்த்தால் நேற்று நடந்தது போலவே இருக்கிறது. எதிர் வீட்டு கதிர்வேலு அண்ணன் வந்து சொன்னபோது நம்பவே முடியவில்லை. துயரம் ஒரு மின்னலைப் போல் தாக்கியது. எப்படி இருந்த ஊர், எத்தனை அழகாயிருந்த தெருக்கள், ஒரே உயிரின் இழப்பு சேரியையே பூகம்பம் தாக்கிய பூமியாக்கி விட்டதே. காலங்காலமாய் தங்களுக்கு தொண்டு ஊழியம் செய்தே வயிற்றை கழுவி வந்த சேரி மக்களுக்கு அவர்களால் எப்படி துயரத்தீயை வைக்க மனம் துணிந்தது? தாயிடம் பசியாறி கொண்டிருந்த பிஞ்சுகளையும் விட்டு வைக்காமல் எப்படி அவர்களால் எரியும் தீயில் தூக்கி கடாசி கறிக்கட்டையாக்க முடிந்தது? எப்படி எப்படி? மனசாட்சியையும் மனிதத்தையும் தொலைத்துவிட்டு மிருகங்களுக்கும் இல்லாத கொடூர மனம் கொண்டவர்களின் செயலை நினைத்து நினைத்து மருகி ஒப்பாரியில் கரைந்து கொண்டிருந்தாள். ஆண்டை கொடிகள் செய்த அக்குறும்புகளையும் கொலை பாதகங்களையும் பட்டியல் போட்டால் அவர்களோடு விட்டுவிடாமல் அவர்களின் வம்சாவளிகளையெல்லாம் தேடி தேடி அல்லவா வட்டியோடு அசலையும் வட்டிக்கு வட்டியையும் சேர்த்து கணக்கை தீர்க்க வேண்டும். அப்படியெல்லாம் இந்த பாவப்பட்ட ஜென்மங்கள் யோசித்தது கூட இல்லையே. தன் கணவரும் அவன் கூட்டாளிகளும் செய்த முதல் தாக்குதலையே அவர்களால் பொறுத்து கொள்ள முடியலையே. அதற்காக ஒருவனின் செயலுக்காக செரியையவா அளிக்க வேண்டும்? இடிக்கப்பட்ட சுவர்களும் கருகி கிடக்கும் உயிர்களோடு சிதறி கிடக்கும் தானியங்களும் சாம்பலாகி காற்றடித்து செல்லும் கூரைகளும் துணிமணிகள் அடுக்குப்பானையில் முனிந்து போட்ட ரூபாய் நோட்டுகளும் தீயின் வெம்மையை தாங்க முடியாமல் அம்மிக்கல் கூட பாலமாய் வெடித்து கிடக்கிறதே. தெருவெங்கும் ஊளையிட்டபடி நாய்கள் திரிந்தன.
மனிதர்கள் இல்லாத குடிசைகளில் இருள் பதுங்கி கிடந்தது. 100 வீடுகள் உள்ள தெருவில் ஆண்டைகளின் விசுவாசத்தை பெற்றவர்களை தவிர எஞ்சியிருந்தவர்களின் குடிசைகளை எல்லாம் காற்று எங்கிருந்தோ கொண்டு வந்து தீச்சொரிந்து வேறெங்கோ சுழன்றடித்து வீசி எறிந்தபடி சென்றது. ஆட்கள் இல்லாத தெருவெங்கும் சாம்பல் காற்று அலைந்தது. நினம் உருகி வலிய வலிய கொழுந்து விட்டெறிந்து கருகி போய் விண்ட விண்டமாகி கிடந்தன. ஆடு மாடுகளெல்லாம் கிட்டி கட்டாமலும் கட்டி போடாமலும் அடைஞ்சு கிடந்த முருவங்களும் கவுக்காமல் விடப்பட்ட கோழிகளும் மட்டுமே தெருவெங்கும் உரிமிக்கொண்டும் கெதாவிக்கொண்டும் கரிக்கட்டையாகி கிடக்கும் தன் சொந்தங்களை சுற்றி சுற்றி திரிந்தபடியே இருந்தன. தீ விபத்தென்று அதிகாரிகள் எழுதி சென்றனர். தினசரியில் கூட அதையே உறுதிப்படுத்தின. பாதி பேர்கள் உயிருக்கு பயந்து வெளியூருக்கு ஓடி போய்விட்டார்கள். அரசு தரும் உதவி பொருட்களை பெறுவதற்கூட உயிர் பயம் அவர்களை ஊருக்குள் நுழையாதபடி தடுத்து விட்டது. ஒவ்வொரு முறையும் வரும் அடைமழை காலம் அவரின் நினைவோடு ஊரின் இழப்பையும் கண்முன் காட்சியாய் விரிந்து மனசெங்கும் துயரை பொழிகிறது. அத்தை வீடு என்ற உரிமையில் அவன் மாமன் அடிக்கடி வரத் தொடங்கினான். அண்டை அயலார்கள் கேட்டால் அத்தையும் மாமனையும் பார்க்காம இருக்க முடியல. பாசம் வழிய பேசுவான். நீண்ட கிருதாவும் கெளித்து மீசையும் நெகு நெகு வென்ற கருத்த மேனியும் அவளுக்கு மாமனை ரொம்பதான் பிடித்திருந்தது. அவன் மலைமாறி இல்லாத மேச்சிமைக்காரன், மேக்கத்தியான் என்றுதான் அவனை அவன் அத்தை புருஷன் அழைப்பார். பேசிக்கிட்டு இருக்கும் போதே செருக்க வரவு திங்கிறவன் என்று கிண்டலாய் வஞ்சி சீண்டி பார்ப்பார். மச்சினன் மகன் என்பதாலும் தனக்கு மருமகனாய் வரப்போகிறவன் என்கிற உரிமையிலும் உரமுறை சீண்டலின் நெடி கொஞ்சம் தூக்கலாய் இருக்கும். மொடவரப்பை சுற்றி எலி பிடிக்கிற ஆளுகளுக்கெல்லாம் எங்க அருமை பெருமை எங்க தெரிய போகுது? இவனும் பதிலடி கொடுப்பான். விடாமல் மாமனும் ஆமா ஆமா, முறை தெரியாம போற உங்களோட அருமையெல்லாம் எங்களுக்கு எங்க தெரிய போகுது? சரியான இடம் பார்த்து மாமனும் சாட்டையை சுழட்டுவார். இதுக்கு மேலும் இவரிடம் பேசக்கூடாதென்று இந்த வர மாமா நழுவி விடுவான். மாமா சொல்றது நெசந்தான் என்பதற்கு சாட்சியாகத்தான் ஒரு சம்பவம் நடந்தேறியது. ஊர் விஷயம் பற்றி பேச அப்பா வர சொன்னார் என்று சித்தப்பாவை கூட்டி வரப்போனான். இவன் வந்த விவரத்தை சொன்னதும் ஏற்கனவே குமைச்சல் இருந்த சித்தி பொறுக்க மாட்டாமல் விஷயத்தை போட்டு உடைத்தது. அம்பாபூராவு ஊட்ட போய் பாரு, அங்கேதான் உன் சித்தப்பன் உளுந்து கிடக்கிறான். அவ சாண்டுதான் ருசியா இருக்குன்னு. பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் மகனிடம் பேசுகிறோமே என்ற நினைவே இல்லாமல் வைத்தறிச்சலால் சித்தி கத்தி தொலைத்தது. அசலூருக்கு வாக்கப்பட்டு போன பெண்கள் தாய் வீட்டு விருந்தாலே வந்திருந்தாலோ இல்லை வாழை வெட்டியோ அப்பன் வீட்டோடு இருந்து விட்டாலோ அந்த பெண்ணோட புருஷன் ஊரையே பெயராய் சொல்லி கூப்பிடுவது இங்கெல்லாம் வழக்கமான ஒன்றுதான். அதனால்தான் சித்தி ஊரின் பெயரை சொல்லி வையும் போதே அவன் இன்னார்தான் அந்த பெண்ணென்று கண்டுபிடித்து விட்டான். சித்தி சொன்னது போலவே சித்தப்பா அங்கேதான் இருந்தார். நேரடியாகவோ ஒன்றாங்கால் ரெண்டாங்காலாவோ இல்லாவிட்டாலும் ஊர் முறைக்கு அவள் சித்தப்பாவுக்கு தங்கச்சி முறை வேண்டும் என்பதால் தான் இத்தனை சீண்டல்கள், கேலிகள், கோப தெரிப்புகள். அம்பாபூரா சின்ன வயதிலேயே கணவனை சாதி தகராறென்றில் பறிகொடுத்துட்டு தன்னந்தனியாய் வந்த அருந்து போனவள் என்பதால் ஊரில் யாரும் இதை போய் பெரிய விஷயமாய் எடுத்துக்கொள்வதில்லை. இதுபோல் ஊரில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையுண்டு என்பதால் கமுக்கமாய் தெரிந்ததை மனசுக்குள்ளேயே வைத்து மூடிக்கொண்டார்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டுதான் மாமா தன்னை சீண்டும் ஊர்க்கார இளவட்ட பயல்களை இதை அவுத்து விட்டு அடக்குவார். இந்த ஆள்கிட்ட வாயை கொடுத்துட்டு நாமே சூத்த புண்ணாய் கிடக்கணும். இவரை கண்டாலே பயல்கள் ஏன் வம்பென்று விலகி கொள்வார்கள். அவனை அப்பப்போது மேற்கத்தியான் என்றும் எப்போதாவது முந்திரி காட்டு பயலே என்றும் பட்டப்பெயர் வைத்து கேலி செய்வார் மாமா. அவர் சொல்வது போலத்தான் ஊருக்கு போகும் பாதை நெடுகிலும் முந்திரி காடு ஒட்டடி பாதைகளை நெறியவிட்டு ஊர் வரை விரிந்து கிடக்கும். கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் ஆகி வரகும் கம்பும் கேழ்வரும் கொளித்து கிடக்கும் வானம் பார்த்த பூமிதான் அவன் தாய்மண். மழை மாறி பெய்வதால்தான் ஏறு பூட்டி கள்ள போடுவார்கள். வெறப்புட்டியிலிருந்து எள்ளெடுத்து விசிறி தெரிப்பார்கள். மோட்டார் பம்பு செட், டீசல் என்ஜின் வசதி உள்ள ஒரு சிலர்கள் தான் கரும்பு, நெல், வாழை என்று நஞ்சை பயிர்களை விவசாயம் செய்வார்கள். விவசாய வேலைகளை மட்டும் நம்பாமல் பிழைப்பு தேடி வெளியூர் செல்பவர்கள் தான் அதிகம். மாத கணக்கில் குடும்பத்தை பிரிஞ்சு சம்பாதித்து அனுப்பினால்தான் குழந்தைகளின் படிப்பு செலவு, துணிமணிகள், நல்லது கெட்டது மட்டுமின்றி வயிறாரவும் சாப்பிட முடியும். வெளியூர் போக விரும்பாதவர்கள் ஊரில் உதிரி கூலியாளாகும், அண்டை வீடுகளில் மாடு கன்று வீட்டு வேலை என்று பண்ணையாளாகும். எஞ்சி இருப்பவர்கள் ஊரில் வெட்டி வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றுவார்கள். மற்றவர்கள் அண்டையில் உள்ள கிராமங்களுக்கோ இல்லாவிடில் வேறு பக்கம் சென்றோ பிழைப்பை பார்ப்பார்கள். பணக்கூலி இல்லாத வேலை என்பதால் என்னதான் உடம்பை கயிறாய் திரித்து வேலை செய்தாலும் உடல் உழைப்பிற்கு மரியாதை தராமல் வெட்டி வேலை என்றுதான் அழைப்பார்கள். பின் அதுவே காரண பெயராயிற்று.
ஒவ்வொரு வெட்டியான்களுக்கும் 5க்கும் மேற்பட்ட அண்டை வீடுகள் உண்டு. மொத்தமுள்ள குடியான வீடுகளையும் தலைக்கு 10 வீடுகள் என்று வெட்டியான் தொழில் செய்பவர்கள் பிரித்து கொள்வார்கள். ஆண்டைமார்கள் வீடுகளில் இலவு விழுந்தால் கூலி வாங்காமல் தப்படிக்க வேண்டும். சாமி புறப்பாடு என்றால் சகடை வண்டி ஊர்வலம் வரும் தெருக்களை துவரை மிளாரால் சுத்தமாய் கூட்ட வேண்டும். மின்சார வசதியில்லாத காலங்களில் உச்சந்தலை எரிய எரிய பெட்ரமாஸ் விளக்கை விடியவரை தூக்கி இருக்கிறார்கள். விடிய விடிய நிகழும் சாமி ஊர்வலத்திலும் குரவன் குரத்தி ஆட்டம் நடக்கும் இடத்திலும் பெட்ரமாசும் இல்லாத காலங்களில் தீப்பந்தம் பிடித்திருக்கிறார்கள். மின் வசதியுள்ள இந்த காலத்திலும் கூடுதல் மின் வசதிக்காக இன்றும் சேரி மக்கள் தான் பெட்ரமாஸ் தூக்குகிறார்கள். தங்களுக்குள் பிரித்து கொண்ட ஆண்டைமார்கள் வீடுகளுக்கு தொண்டூழியம் செய்வதும் இவர்கள்தான். விறகுடைத்து போடுவதிலிருந்து மாட்டு தொட்டிக்கு தண்ணி கொண்டு ஊற்றுவது வரை இவற்றோடு ஆண்டை சாமிகளின் மனம் கோடாமல் அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி சென்று வேலை செய்து நல்ல பெயர் வாங்குவது வரை வெட்டியான்களின் வேலை தொடரும். அமாவாசை என்றால் தாமரை இலைகள் கிடைக்காத காலங்களில் பூவரசு இலைகளை பறித்து வந்து சீவாங்குச்சியால் தைத்து 4-5 இலைக்கட்டுகளை ஒவ்வொரு வீடுகளுக்காய் கொண்டு போய் போட வேண்டும். விறகு கட்டுகளையும் சேர்த்துதான். இரவானவுடன் இலைக்கட்டும் விறகு கட்டும் போட்டு வந்த வீடுகளுக்கெல்லாம் கொடிக்கூட ஈயக்குண்டு சகிதமாய் சோறெடுக்க செல்ல வேண்டும். வெட்டியானும் அவர் பெஞ்சாதியும் வாசல் நின்றபடியே வெட்டியாஞ்சாமி என்ற குரல் வீட்டினுள் நுழைந்து சோறுவோடு அழைக்கும். மெழுகப்பட்ட சாணிப்பத்தை தெரியாமல் கொடிக்கூடையை கொட்டையிலை மறைத்திருக்கும். அதில் சோறும் ஈயக்குண்டில் குழம்பும் வாங்கி கொண்டு வேறு வீடு பார்க்க வேண்டும். தீபாவளி பொங்கல் என்றால் கூடுதலாக அரப்பு பொட்டலமும் கோழியும் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அவர்களும் ஸ்பெஷலாக வேட்டி துண்டு கரிச்சோரோடு 2-3 ஊச வடைகளையும் போட்டு அனுப்பி வைப்பார்கள். வெட்டியான்கள் ஒவ்வொருவரும் வருஷ கடைசியில் 4 மூட்டை வரகை மானியமாய் பெற்று வெட்டி வேலை சுதந்திரம் பெறுவார்கள். ஊரில் விவசாய கூலி வேலை செய்பவர்களுக்கு வேலை முடிஞ்சதும் கூலி பணத்தை கொடுத்து பழக்கம் இல்லை. 2-3 நாளைக்காவது இழுக்க போட்ட பிறகுதான் ஏதோ எனாம் போடுவது போல கூலியை தருவார்கள். கூலி பணத்தை வாங்க ஆண்டை வீட்டுக்கு நடையாய் நடக்க வேண்டும். ஒவ்வொரு முறை கூலி பணம் கேட்க போகும்போதெல்லாம் வீட்டு வேலை ஏதாவது செய்ய சொல்லிவிட்டு நாளைக்கு வா என்று கூசாமல் சொல்வார்கள். வேலை வாங்கும்போது மட்டும் ஆண்டை சாமியின் குரலில் கரிசனை இலையோடும் கோவணத்தோடு கொள்ள வேலை செய்யும்போது பார்த்தால் எவன் ஆண்டை எவன் பண்ணையாள் என்று துளி கூட வேற்றுமை தெரியாது. நிறமும் தோற்றமும் உணவு முறைகளும் ஒன்றாகவே இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒன்றுதான் என்ற உணர்வு மட்டும் ஆண்டைகளிடம் என்றுமே தோன்றியதில்லை. சாதி பெருமையை காப்பதற்காக உயிரை விடக்கூட தயங்காதவர்கள். ஊரையும் சேரியையும் ஒன்று சேர விடாமல் பிரித்து வைத்துவிட்டு நாமெல்லாம் இந்துக்கள் என்று சொல்லுகிறது. அரசும் மதமும் கேடுகட்ட கலிசடை தத்துவங்களை தூக்கி கொண்டு அலைவதே சிலருக்கு முழுநேர பணியாக இருக்கிறது. இப்படி சோறெடுத்து கொண்டு வருபவர்களை தெரு இளவட்டங்கள் கிண்டல் செய்து உண்டு இல்லை என்று செய்து விடுவார்கள். ஏமாமா ஓட்டச்சாய் வடை போட்டாளா? சோறு எடுத்து கொண்டு வருபவர் எதுக்கு இவன் கேட்கிறான் என்று முழிப்பார். போட்டாங்க என்று சொல்கிறவரை இடைமறித்து பேசுவான். அந்த நாத்த வடைக்க நாக்க ஒனாத்திக்கிட்டு திரிகிறீங்க. கொஞ்ச நேரம் கழித்துதான் அவருக்கே உரைக்கும். அக்காலொலி வாய நின்றாம் பாரு என்று கழித்து கொண்டே ஊர்ச்சோரோடு வீடு போய் சேர்வார். இதுபோல கூலி கொடுத்தவர்களையும் விட்டு வைக்காமல் கிண்டலால் பயல்கள் வெளுத்து வாங்குவார்கள். காது கொடுத்து கேட்க முடியாதபடி அவர்களின் கேலி கிண்டல்களில் வசமும் பாலியல் மொழியும் இரண்டர கலந்திருக்கும். உழைக்க இணைக்குதாக்கும் கொடுக்க தான் கசக்குதான் என்பது போல இருக்கும் ஒவ்வொரு குத்தல் வார்த்தைகளும். இதுபோலத்தான் ஒரு சம்பவம் நடந்தது. நம்ம மேல தெரு மூக்க மாமா பையன் காலேஜ் பரீட்சையை முடிச்சுட்டு லீவில் ஊருக்கு வந்திருக்கிறான். சேரி தெருவில் 1-2 பேர் தான் மேப்படிப்பு வரைக்கும் போவானுங்க. வீட்டிலேயே அடைஞ்சு கிடப்பது என்னமோ போல் இருக்கவே அப்பாவை பார்த்து கைச்செலவுக்கு 10-5 வாங்கிட்டு போகலாம்னு ஆண்ட வீட்டு பக்கம் போயிருக்கான். இவன் போன நேரம் அந்த வீட்டில் ஆயிக்கும் அவளுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. இவன் படவாசலை திறந்துக்கிட்டு உள்ளே நுழையவும் அந்த ஆயி மகளை வையவும் நேரம் சரியா இருந்திருக்கு. மகளை பார்த்து உன்னை என் பரப்பைய போவ அப்படின்னு சொன்னதுதான் தெரியும். இவன் உடனே நான் போட்டாயி சொன்னானா. நண்பர்கள் இவனை பார்க்கும் போதெல்லாம் அதையே சொல்லி சொல்லி சிரித்தார்கள். மேற்கத்தியான் மட்டும் ஊரில் எவன் கொள்ளையிலும் வேலை வித்தென்று கால் வைத்ததில்லை. 10வது வரை படித்ததே போதும் என்று நிறுத்தி கொண்டான். பள்ளிக்கூட நாட்களில் கூட தங்களுக்கு இருந்த ஒரு காணி மனக்கொள்ளையில் ஏதாவது வேலை செய்து கொண்டுதான் போவான். கல்ல துவரன்னு மாற்றி மாற்றி விவசாயம் செய்து அவன் ஐயா காசு பார்ப்பார். கொள்ளை வேலை இல்லாத நாட்களில் வெளியூர் சென்று ஆடு மாடுகளுக்கு காயடிக்க கிளம்பி விடுவார். முரண்டு பிடித்து கொண்டு மூத்திரம் குடிக்க ஓடும் காளையில் கூட இவர் கை வைத்தவுடன்
சேங்கிட்டியை மறைந்துகிட்டு உழவு வேலையிலிருந்து வண்டி இழுப்பது வரை பழைய கொண்டு சாதுவாகி விடும். வெள்ளாடுகளும் விதைகள் கூழாகிய பின் ஓங்கும். ஆடுகளை துரத்தாமல் தலையெடுத்து போத் போத் என்று வளரும். சந்தைக்கு ஓட்டி கொண்டு போய் நல்ல விலைக்கு விற்பார்கள். ஆடு மாடுகள் என்றில்லாமல் நாய் பன்றிகளுக்கு கூட விதை நீக்குவதில் கைதேர்ந்தவர். இவரின் கைத்திறமையை கண்டு உள்ளூர் ஆண்டைமார்கள் எனக்கு உனக்கு என்று போட்டி போடுவார்கள். காயடிப்பதற்கான கூலியை முன்பணமாக கொடுப்பவர்களுக்குத்தான் வேலைக்கு ஒத்துக்கொள்வார். ஊரில் வெட்டி வேலை, பண்ண வேலை, கூலி வேலை என்று போகாததால் ஊராளர்களுக்கு இவர் மீது எப்போதுமே வன்மமான ஒரு பார்வை உண்டு. இவனும் அப்படித்தான். படிப்பை நிறுத்தி கொண்டாலும் அவ்வப்பொழுது வேலை தேடி டவுனுக்கு ஓடி விடுவான். வெட்டி வேலையையும் ஊர் சோறு எடுப்பதையும் தாத்தா காலத்தோடையே விட்டு பல வருடம் ஆகிவிட்டது. ஒப்பந்தான் கிட்டியும் கையுமா அலைகிறான். நீயாவது வேலைக்கு வாயேண்டா என்று கூப்பிடுவர்களிடம் வேற சோலை இருக்குங்க பதிலால் எதிராளியின் வாயை அடைத்து விடுவான். இவனுக்கு கல்யாணம் கூடி வந்தபோது ஆண்டைகளின் வீடுகளுக்கு போய் கல்யாண பத்திரிகை வைத்துவிட்டு வந்ததோடு சரி. ஆண்டை தாலி வழக்கத்தை வேண்டாம் என்று மறுத்துவிட்டதோடு அந்த பழக்கத்திற்கே முதல் தடையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தி ஊரையே பரபரப்பாய் பேச வைத்தான். இதனால் இவன் குடும்பம் என்றாலே ஆண்டைகளுக்கு ஆத்திரம்தான் வரும். ஊர்க்காரர்களிடம் மாட்டிக்கொண்டு எலவெடுப்பதற்கு விரும்பாமல் தான் இவன் நாத்துப்பறி நடவு என்றால் தன் அத்தை ஊருக்கு போய்விடுவான். நஞ்ச வேலை எல்லாம் முடித்து ஊருக்கு திரும்பினான் என்றால் மீண்டும் அறுவடை காலத்தில் தான் அத்தை வீட்டிற்கு செல்வான். அவன் எப்பொழுது வந்தாலும் அண்ணன் மகள் வந்துவிட்டான் என்று தினமொரு விருந்து வைத்து உபசரிப்பால் அவனை திக்குமுக்காடு செய்து விடுவாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகை கறிக்குழம்பு. ஆடை சட்டியில் வேகும் போதே அதிலிருந்து எழும் மனம் அண்டை அயலார்களை எச்சில் ஊற வைக்கும். வேலைக்கு போய் வந்த நேரம் போக அவன் அத்தை புருஷன் வயல் வயலாய் சுற்றி கிளிக்கி ஆட்டி பிடித்து கொண்டு வந்து தர அத்தையோ காரஞ்சாரமாய் நண்டு குழம்பு வைத்து தருவாள். பின்னும் 2 நாளில் வயல்களில் மேகும் ஊமச்சி நத்தைகளை கொண்டு வந்து ஓடெடுத்து கறியை தோண்டி எடுத்து சட்டியில் போட்டு வறுத்து தருவாள். அவ்வப்போது வரப்பெளி, கொக்கு, மடையான், கௌதாரி என்று அத்தை வீட்டு குழம்பு சட்டியிலிருந்து எழும் வாசம் தெருப்பெருங்களை ஓசி குழம்பு கேட்டு ஏனம் தூக்க வைக்கும். முன்பொரு முறை அப்படித்தான் மிளகாய் நாற்று வாங்க வாழரை குறிச்சி வரை வந்தவன் அத்தை மவளை பார்த்துட்டு வரலாம் என்று வந்தான். அத்தையும் மாமனும் காட்டு வேலைக்கு போயிருப்பதாகவும் குளிச்சி பசியாறி விட்டு வீட்டில் இருக்கும்படி சொல்லிவிட்டு ஆண்டை வீட்டிற்கு சென்றாள் அத்தையின் மாமியார்காரி. அவனை பார்த்து பழக்கப்பட்ட பள்ளி ஒன்று சிச் என்று பரிகசித்தது. அவ எங்க போயிருக்கான்னு கேட்காம விட்டுட்டோமே. அத்தை மவளுக்காக தவிப்போடு காத்திருந்தான். சிறிது நேரத்துக்கெல்லாம் ஈரம் மினுக்கும் கூந்தலோடு மகிழ்ச்சி பீரிட ஒருவித துள்ளலோடு விசாரித்துவிட்டு உடை மாற்றிக்கொள்ள உள் வீட்டிற்குள் சென்றாள். ஈர உடையை களைந்து கொடிக்கயிற்றில் போட்டுவிட்டு அடுக்கு பானைக்குள் துவைத்து வைத்திருந்த சேலை எடுத்து சுற்றி கொண்டாள். மாமன் வெளியே குந்தியிருக்கு என்ற நினைப்பே அவளுக்கு வெட்கத்தையும் ஒருவித படபடப்பையும் தூண்டிவிட்டிருந்தது. தன் உடலை தான் பார்த்து கூச்சமடைந்தாள். சேலையிலிருந்து நழுவி வீடெங்கும் பரவியது அந்துரண்டை வாசம். கண்ணாடியை பார்த்தாள். குடிசைக்குள் கவிழ்ந்து கிடந்த கம்மனான வெளிச்சத்திலும் மஞ்சள் குளித்த முகம் பளபளப்பாய் தெரிந்தது. நெற்றில் விழுந்த மயிரை ஒதுக்கிவிட்டாள். உதட்டோரத்தில் இருந்த மச்சத்தை ஆள்காட்டி விரலால் வருடி பார்த்து கொண்டாள். அவளை அறியாமலேயே மனசும் உடம்பும் முறுக்கி கொண்டு முறுவளித்தன. அது ஒரு அடைமலை காலம். செத்த இருமாமா உழ வச்சிடுறேன் கூறியபடியே உள்ளே நுழைய போனவளை லாவி கையை பற்றினான். உடுமாமா உடுங்கிறான்ல. பிடி மேலும் எரிகியது. அவன் மூச்சுக்காற்று அனலாய் மேலே பாய்ந்தது. பசியோடு கண்ணாலத்துக்கு முந்தி இதெல்லாம் வேணாமாமா. பயத்தால் உடம்பு நடுங்கியது. வாய் குளறியது. மாமனின் மீது ஆசை இருந்தாலும் எங்கே தொட்டிப்புட்டு விட்டுடுவோன்னு பயந்தாள். அவள் மன கட்டுப்பாட்டையும் மீறி உறைந்து கிடந்த உணர்வுகள் உருகி கீழுடம்பு கசியத் தொடங்கியது. இதுக்கு மேலும் பேசாமல் இருந்தால் நிலைமை கைமீறி போய் விடலாம் என்று பயந்தவளாய் வேறு வழி இல்லாமல் தான் அந்த சாட்டையை கையில் எடுத்தாள். சி உடுக்கைய அக்கா தங்கச்சின்னு முறை தெரியாம போற வம்சத்தை சேர்ந்த ஆளுதானே நீயும். தன் உயிர்நிலையை பிடித்து கசக்கியது போல் பதறி பட்டியிருந்த கையை உதறிவிட்டு வெளியே வந்தான். வலி மனசை கிழித்தது. அடைமலை காலமாக இருந்தாலும் வேர்வை வழிந்து தொலைத்தது. காற்றோட்டமாய் திண்ணையில் போய் குந்தினான். ஓடும் நீர்மேகங்களில் எதையோ தேடின அவனின் கண்ணீர் ததுவிய விழிகள். சப்த நாடியும் ஒடுங்கி போயிருந்த அவனுள் சங்கடமும் துயரமும் தன் பங்கிற்கு சாட்டையை சுழற்றத் தொடங்கின. மூர்க்கமாய் இப்படி நடந்து கொண்டது தவறுதான் என்பதை உணர்ந்தான். என்னதான் அத்தை மகளாக இருந்தாலும் கட்டிக்கொள்ளப் போகிறவள்தானே என்ற உரிமையை அவள் விருப்பமின்றி
அவள் மீது திணித்திருக்க கூடாது என்பதை எண்ணும்போதே அவன் உடம்பே அவனுக்கு அருவருப்பான பிண்டமாய் தெரிந்தது. கலகலப்பாய் சிரித்து பேசுகிறாள், கள்ளமில்லாமல் வாயடிக்கிறாள், இவை எல்லாற்றையும் விட கொச்சையாக விடுகதை வேறு போடுகிறாள். அவளுக்குள் ஆசை இல்லாமலா இருக்கும் என்று நாமே முடிவெடுத்திருக்க கூடாது. விடாமல் அவனை குற்ற உணர்வு குடைந்து கொண்டே இருந்தது. அவளிடம் என்ன பேசி சமாதானம் செய்தென்று தெரியாமல் உள்ளுக்குள் குமைந்தான். எப்படி அவளை சகஜ நிலைக்கு கொண்டு வருவது? மாமன் கோவித்து கொண்டு போய்விடுமோ என்று பயந்தவளாய் மாமனின் அருகில் வந்தமர்ந்து அவன் விரலை பற்றி வருடியபடியே, என் மேலே கோபமா மாமா? இல்லை கும்மாளம். கோச்சிக்காத மாமா, கண்ணாலத்துக்கு முந்தி இதெல்லாம் வச்சுக்க கூடாது. அப்புறம் கட்டிக்கிறவனுக்கு கூ இவ்வளோதானன்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்கன்னு அப்பையே சொந்தனால தான் அப்படி பேசிவிட்டேன் மாமா. இன்னும் ஒன்றும் தெரியாத மாதிரி நடந்துக்கிறியே. நான் உன் மாமன் மகன் தானே, அதுவும் இன்னும் 2 மாதத்தில் கட்டிக்க போகிறவன் தானே நான். அப்படி என்ன இது ஒரு குத்தமா? இல்லை ஊர் உலகத்தில் நடக்காதா? என்ன அப்பையே சொன்னா கிப்பையை சொன்னான்ட்டு ஊர் உலகத்துக்கே தெரியும் நான் தான் உன்னை கட்டிக்க போகிறவன்னு. அப்புறம் என்ன பயம் உனக்கு? சி போமாம்மா. சினுங்கியபடியே அவன் தோளில் முகத்தை புதைத்து கொண்டாள். அவளிடம் எதுவும் பேசாமலேயே கைத்தாங்களாய் அணைத்து கொண்டு அவளை உள்வீட்டிற்குள் அழைத்துச் சென்றான். ஆண்வாடையே அண்டாமல் இருந்த அவள் உடம்பு நடுங்கியது. வீசும் சாரக்காத்திலும் முகத்தில் வியர்வை அரும்பு வழிந்தது. விட்டத்தில் கொந்தியிருந்த பூனை இவர்களை கண்டதும் பயந்து கொண்டு தாவி குதித்து வெளியே ஓடியது. பழைய நெல்லின் மனம் குதிரிலிருந்து கசிந்து வீடெங்கும் பரவியிருந்தது. மூர்க்கமாய் வீசிய காற்று மலையை விசிறி அடித்தது. வீட்டிற்குள்ளும் தான். அவள் ஆசைப்பட்டது போலவே பின்னும் 2 மாத இடைவெளியில் திருமணம் நடந்தேறியது. தடங்களே இல்லாமல் ஒவ்வொன்றும் ஆசைப்பட்டபடியே நடந்து வந்தபோதுதான் அவள் வாழ்வில் முதலாய் பஞ்சாயத்து எலெக்ஷன் குறுக்கிட்டது. அந்த ஊர் ரிசர்வ் பஞ்சாயத்து தான் என்றாலும் பெரிய நாட்டாமை கை நீட்டும் சேரியால் மட்டுமே இதுவரைக்கும் பஞ்சாயத்து தலைவராக இருந்துள்ளார்கள். அதுவும் போட்டியில்லாமல் பெயருக்குத்தான் தலைவராக இருக்க முடியுமே தவிர அந்த பதவிக்கான நாற்காலியில் நாட்டாரோ அல்லது அவர் தம்பியோ தான் உட்கார முடியும். வெளியிலிருந்து அதிகாரிகள் வரும்போது மட்டும் தலைவராய் நடமாட அனுமதி உண்டு. மற்றபடி அறிவிக்கப்படாத தலைவர் பெரிய நாட்டார்தான். இப்படி காலங்காலமாய் நடந்து வரும் வழக்கத்தை மாற்ற வேண்டும். அரசு தரும் தற்காலிக உரிமைகளையாவது தன் சமூகம் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் தன் கூட்டாளிகள் தந்த தைரியத்தில் ஆயியப்பனும் தன் சாதி சனங்களும் தடுத்து பார்த்தும் பிடிவாதமாய் தலைவர் பதவிக்கு டெபாசிட் கட்டினான். நாமினேஷனை வாபஸ் வாங்க சொல்லி ஆள் மேல் ஆள் அனுப்பி பார்த்தார் ஆண்டை. இவனோ பிடிவாதமாய் மறுத்துவிட்டான். பேசியெல்லாம் இவனை மசிய வைக்க முடியாதென்று கட்டி இழுத்து கொண்டு வர அடியாட்களை அனுப்பி வைத்தார். தேர்தலுக்காக விளம்பர நோட்டீஸ் அடித்து வர இவன் கூட்டாளிகளோடு ஜெயங்கொண்டம் போயிருப்பது அவர்களுக்கு தெரியாது. முறுக்கேறிய உடம்போடு சரக்கேறிய வேகத்தில் சேரிக்குள் நுழைந்த ஆண்டையின் அடியாட்கள் மூங்கில் படலை முறித்து கொண்டு திமுதிமு என்று புகுந்தனர். அவர்கள் வந்தாலும் வரலாம் என்ற முன் யோசனையுடன் தன் மருமகளையும் பேரனையும் மேல தெருவில் உள்ள தன் தம்பி வீட்டில் பத்திரமாய் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தது நல்லதாய் போய்விட்டது. எப்படியும் ஆண்டைகளின் விசுவாசிகளின் காலில் விழுந்து ஆண்டையின் கோபத்தை அமர்த்திவிடலாம் என்ற தைரியத்தில் இருந்த பெரியவருக்கு வேகத்தோடு வரும் அடியாட்களை பார்த்ததும், நாம இங்கே இருந்திருக்கூடாதோ, பெரிய தப்பு பண்ணிட்டேனே, பச்சையாயி நீ தாண்டி எங்களெல்லாம் காப்பாற்றணும். முதலாய் பெரியவரை கிளி பற்றி உழுக்க தொடங்கியது. வெளியில் கிடந்த காசரை நார்க்கட்டிலை வெளியே தூக்கி கடாசினார்கள். குறைத்து கொண்டே பாய்ந்த நாயின் முதுகில் உருட்டுக்களி இறங்கியதும் நாயின் குரல் உடைந்து வால் வால் என்று கத்திக்கொண்டே தெருப்பக்கம் ஓடியது. உடல் நடுநடுங்க அடியாட்களின் காலின் விழுந்து கும்பிட்டார் பெரியவர். தேடி வந்த ஆள் இல்லை என்றவுடன் ஆத்திரமெல்லாம் பெரியவர் மீது பாய்ந்தது. வந்தவர்களின் முரட்டு கால்களும் உருட்டு களிகளும் மிருக பசியை தீர்த்து கொண்டன. ரத்தம் வழிந்தோட மண்ணில் சரிந்து விழுந்து மயக்கமானார் பெரியவர். தடுத்து பார்த்தும் முடியாமல் போகவே லவைக்கை போடாத வத்திப்போன மாறிலெல்லாம் இரத்த பிசுபிசுப்பு உணர முடியாதவளாய் புருஷனின் உடலின் மீது விழுந்து கதறினாள் கிழவி. அவளிடமிருந்து வெடித்து கிளம்பிய ஆங்காரமும் அழுகையும் ஒப்பாரியாகி தடித்து கருத்த இருட்டையும் ஈரமாக்கியது. பால்கல்லி மறைவில் நின்ற ஜனங்களின் மனதில் துயரத்தை ஊற்றியது கிழவியின் குரல். உருட்டுக்களி கூட்டம் வெளியேறிய மறுநொடியே அரிக்கேன் விளக்கோடு கூடியது சொந்த பந்தம் என்று சொல்லிக்கொள்ளும் தெரு ஜனங்கள் எல்லாம் ஆண்டை எதிர்த்தா அம்புட்டுதான். கீச்சாதியில் பிறந்த நமக்கெல்லாம் எதுக்கு பட்டம் பதவி? அந்த சாண்டு எலெக்ஷனுக்கு ஏன் ஆசைப்படணும்? இப்படி ஆயப்பனை அடிபட்டு சாவ விடணும்? பழிகார படுபாவி. வீட்டில் அடங்காததை ஊர் அடங்கிச்சு. தெருச்சனமெல்லாம் ஆளாளுக்கு வஞ்சி தீர்த்தார்கள்.
இரத்தப்போக்கு அதிகமாகி சிறிது நேரத்திற்கெல்லாம் சடலமாகி கிடந்தார் பெரியவர். கைக்குழந்தையோடு அந்த மருமகள் மாமியாளை கட்டிக்கொண்டு கதறினாள். அவளின் 8 மாத குழந்தை பெருங்கூச்சலையும் கலேவரத்தையும் கண்டு பயந்து வீறிட்டு அழுதது. பெண்களின் ஒப்பாரியால் விழித்து கொண்ட தெரு அரவங்காட்டத் தொடங்கியது. விளம்பர நோட்டீஸோடு நடுஜாமத்தில் வந்தவன் தன் வீட்டு முன்னால் கூட்டம் கூடியிருப்பதை கண்டதும் திடுக்கிட்டு அருகே செல்ல செல்ல இவனை கண்டு கதரும் மனைவியையும் சொந்தங்களையும் பார்த்து யூகித்தவன் ஐயா பிணமாய் கிடப்பதை கண்டதும் ஆத்திரத்தோடு அழுகையும் வெடித்து கண்ணீராய் வழிய ஐயாவின் காலை கட்டிக்கொண்டு கதறினான். தெற்கே உள்ள சுடுகாட்டில் ஐயா சாம்பலாகி 3 நாட்களாகிவிட்டன. 4வது நாளில் முடிவெடுத்தான். ஆடு மாடுகளோடு வீடு வாசலையும் சித்தப்பாவை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு மனைவி குழந்தை அம்மாவோடு இளவுக்கு வந்திருந்த மாமாவையும் அத்தையையும் அழைத்து கொண்டு அத்தையின் ஊருக்கே சென்றான். முதுகுடிந்து போன நிலைமையிலும் ஊரின் எல்லை வரை உடம்பை மண்ணில் போட்டு இழுத்து கொண்டே வழி அனுப்பி வைக்க வந்தது அவனுடைய நாய். நாயை பார்க்க பார்க்க இறுகி போயிருந்த மனதில் துயரத்தை விட கோப வெறியே அவனை கணக்கு தீர்க்க உசுப்பி விட்டபடி இருந்தது. அதையும் மீறி கண்ணீர் துளைத்தாலும் பல்லை கடித்து கொண்டு அழுகையை விழுங்கியபடியே நடந்தான். அத்தையின் ஊருக்கு போய் 2 நாள் தான் அவனால் இருக்க முடிந்தது. அவனுள் எழுந்துள்ள வெறி, எப்போ கிளம்புற, எப்படா கிளம்ப போற என்று கனன்ற பொறியை அணைவிடாமல் எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருந்தது. ஐயாவின் 8ஆம் துக்கம் வருவதற்குள் அவனை தீர்த்து கட்டியே தீரணும் என்ற எண்ணமே வலுவாகி இருந்தது. ஹோமியோபதி டாக்டர் தான் நாமினேஷன் பணம் கட்டவும் தேர்தல் செலவு செய்யவும் பண உதவி செய்ததோடு ஐயா இறுதிச் சடங்கிற்கான செலவையும் பார்த்து கொண்டார். அவரின் ஆலோசனையால் தான் பெரிய நாட்டாரை உடனே தீர்த்து கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தையும் மாற்றிக்கொண்டான். ஐயாவோட பால்யகால கூட்டாளிதான் டாக்டர் சாகுல் அமீது. அவர் கொடுத்து விட்டிருந்த பணத்தை தான் தன் கூட்டாளிகளுக்கு தலைக்கு பாதியாய் பிரித்து கொடுத்ததோடு தான் வரும் நாள் கிழமை இடம் எல்லாவற்றையும் தெளிவாய் கூறிவிட்டு வந்திருக்கிறான். மனைவியை மட்டும் அழைத்தான். டவுனு வர போயிட்டு வரேன், அத்தைக்கிட்ட சொல்லிடு. அவள் போக வேண்டாம் என்று எவ்வளவோ தடுத்து பார்த்தும் பதில் எதுவும் பேசாமல் கிளம்பினான். தொட்டு பார்த்து கொண்டான். இடைவாரின் ஒரு புது விசை போல தூங்கி கொண்டிருந்தது சூரி. ஐயாவின் நினைவுகளே மீண்டும் மீண்டும் வந்து துயரை கிளறிவிட்டு தீ வைக்கிறது. குறிப்பிட்ட இடத்தில் பஸ்ஸிலிருந்து இறங்கும் வரை உயிருள்ள இயந்திரம் போலவே யாரிடமும் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தான். பஸ்ஸை விட்டிறங்கி முந்திரிக்காட்டில் 1/2 மைல் தூரம் நடந்து சென்றான். காசா புதரில் இருந்து 2 உருவங்கள் வெளிப்பட்டன. இவன் சொல்லியிருந்த இடத்திலேயே இருவரும் காத்திருந்தனர். விடிநிலா காலம் என்பதால் வானம் சாம்பல் பூத்து கிடந்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நட்சத்திரங்கள் மட்டும் மின்னிக் கொண்டிருந்தன. கூட்டாளிகளை கண்டதும் நம்பிக்கை வேர்விட்டது. கூடவே ஐயாவின் இழப்பு துயரத்தை பிதுக்கியது. துயரத்தோடு வேதனையும் சேர்த்து விழுங்கி கொண்டான். கொஞ்சம் இடைவெளி விட்டு தனித்தனியாய் நடந்தனர். மனதில் இருந்த வேகமும் துணிவும் கால் பதிவை வேகப்படுத்தின. சாணை பிடித்திருந்த சூரி தோல் உரைக்குள் உறங்கி கொண்டிருந்தது. பெரிய நாட்டார் வீட்டின் பின்புறம் கொள்ளைக்காடுகள் இருப்பதால் தைல மரத்தோப்பு வழியாக சென்றனர். கூட்டாளிகளின் இருவரையும் புளிய மர மறைவில் ஒதுங்கி இருக்கும்படி சொல்லிவிட்டு கொள்ளையின் நடுநடுவே இருக்கும் மாங்கன்றின் மறைவினில் பதுங்கி பதுங்கி முன்னேறினான். ஏதேனும் சிக்கல் என்றால் மட்டும் கூட்டாளிகள் வரலாம் என்றும் மற்றபடி அவர்கள் வெறும் பக்கத்துணை என்று முன்னாலேயே சொல்லிவிட்டதால் அவர்கள் இருவரும் 10 அடி தூரத்திற்கு முன்னாலேயே பின்தங்கி கொண்டனர். எப்பொழுதுமே பெரிய ஆண்டை தாழ்வாரத்தின் விசிப்பலைகள் தான் படித்திருப்பார். போகும் காரியம் சிக்கலில்லாமல் முடியணுமே என்று நினைக்கும் போதே பதற்றம் மெல்ல படரத் தொடங்கியது. துளியொலி கசிந்தாலும் உயிரோடு மீள முடியாதென்று அவனுக்கு தெரியும். அவனுள் பயத்தின் நிழலை கூட அண்டவிடாமல் நூற்றாண்டின் இழப்புகள் சுத்தமாய் துடைத்திருந்தது. அவன் நினைத்தது போலவே பெரிய ஆண்டை விசிப்பலகையில் மல்லாந்தபடி படுத்திருந்தார். இரவின் அமைதி அவர் குரட்டை சத்தத்தால் கிளிப்பட்டது. இடுப்பில் இருந்த சூரியை உரையிலிருந்து உருவினான். கத்தியின் கைப்பிடியை விரல்கள் வலுவாய் பற்றியிருந்தன. இழப்பிற்குத்தான் பதிலடி கொடுக்கிறோம் என்கின்ற எண்ணம் மனதை சஞ்சலப்பட இடங்கொடுக்காமல் பார்த்து கொண்டது. ஒரே ஒரு எழுப்பு. சாணையுள்ள சூரியன் கூர்முனை பசியோடு குரல் வழியில் இறங்கி குருதியை ருசித்தது. குரட்டையொலியோடு மூச்சுக்காற்றும் அறுபட்டு காற்றில் கரைந்தது. மிதிபடும் சருகுகளின் முணுக்கென்ற ஒளி கூட எழாமல் காரியத்தை கச்சிதமாய் முடித்துவிட்டு ரத்தம் தோய்ந்த சூரிக்கத்தியை உரைக்குள் போட்டு இடைவாளில் சொருகி கொண்டு வந்தது தெரியாமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். பயத்தோடும் பதற்றத்தோடும் கூட்டாளிகள் காத்திருந்தனர். அவர்களிடம் நல்லபடியாக காரியம் முடிந்து விட்டது என்று கூறியதோடு கிழக்கே பிரியும் ஒற்றையடி பாதை வழியாக புறப்படும்படி அவசரப்படுத்தினான். தைலமர காட்டை கடந்து விரைவாக நடையும் ஓட்டவுமாக அந்த இடத்தை விட்டகன்றனர் இருவரும்.
வந்த வேலை சுருக்காக முடிந்துவிட்டாலும் மனதில் ஒருவித பதட்டம் பரவியபடிதான் இருந்தது. முந்திரிக்காட்டை கடந்து சென்று எப்படியாவது தார் சாலை சென்று விட வேண்டும். வருகிற லாரியிலாவது தொற்றிக்கொண்டு போய் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகி விட வேண்டும் என்ற முடிவோடு நடையை எட்டி போட்டான். கௌதாரியின் கதாபல் பிசிறில்லாமல் தெளிவாய் கேட்டது. விடிநிலா மெல்ல மேகம் விலக்கி முகம் காட்டத் துவங்கினாள். ஒருவித பயம் அவனுள் கலக்கம் உண்டாக்கி இருந்தது. அது தன்னை பற்றிய மரண பயம் என்று சொல்ல முடியாது. தன்னுடைய இந்த செயலால் சேரியில் நிகழப்போகும் வன்முறையையும் உயிர் வலிகளையும் எண்ணித்தான் பெரும் சஞ்சலம் அடைந்தான். பழிக்கு பழி என்று கணக்கு போட்டோம், அது தவறான கணக்கோவென்று மேலும் குழம்பத் தொடங்கினான். தன்னோடும் தன் உறவுகளோடும் மட்டுமென்றாலும் பரவாயில்லை, ஆண்டையின் சாதிசனம் இருக்கிற ஊரிலெல்லாம் எம் மக்களின் நிலைமை என்னாகப் போதோ என்ற பயம் அவனை கதற கதற துளைத்து கொண்டே இருந்தது. வெளியே பெருமழை கரகரவென்று பெய்து கொண்டிருந்தது. ஒழுகும் கூரார தண்ணியை கையிலேந்தி கொண்டிருந்தவனை பிடித்திழுத்து மடியில் குத்த வைத்தால் தன் 3 வயது மகன் அப்பாவின் போட்டோவை காட்டி மழலை குரலில் கேட்கும்போதெல்லாம் மழையிலும் மினுங்கும் நெருப்பு பொடிகளாய் பளீரிடும் முசுமுசுக்கை கொடியில் உள்ள பழங்களாய் புருஷனின் பிரிவில் துயர் கொண்டு அழுதாலும் அடிமனசிலிருந்து எழுந்த சினம் இன்னமும் குறையாமல் மகனின் முகத்தை பார்த்து, உங்க அப்பா ஜெயிலுக்குள்ள இருக்காருப்பா என்று சலனமில்லாமல் சொன்னாள். புரியாமல் விழித்த மகனை நெஞ்சோடு அணைத்தபடி அப்பா ஜெயிலுக்கு ஏன் போனார் என்று சொல்லத் தொடங்கினாள். முன்னிலும் வேகமாய் வலுத்தது மழை. அடைமழைக்காலம் என்பதால். நன்றி, வணக்கம்.